ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு 200 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 3, பூண்டு 20, காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், புளித்தண்ணி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினதும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 5லேருந்து 6 பல் பூண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறனும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை உருட்டிடலாம். குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி, ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் வச்சுக்கலாம். இது வேகிறப்போ கொஞ்சம் பெருசாகும், அதனால் ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 10லேருந்து 15 பல் பூண்டு நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 3 சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. இந்த டைமில் சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் பொடியை நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிக்க போகிறோம் தக்காளியோடு சேர்த்து. அதுக்கடுத்து 300 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போது இது நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம புளித்தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பருப்பு உருண்டையை நம்ம இதில் சேர்த்துடலாம். உருண்டை பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக நம்ம இதில் ஒரு இடத்துல போட போகிறோம். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் குழம்புல போட்டதுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அதில் கரண்டி எதுவும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம கொதிக்க விட போகிறோம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை எல்லாத்தையும் திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நமக்கு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா உருண்டையுமே வெந்துடும், பருப்பு நல்லாவே வெந்துடும். உருண்டை வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம போட்ட உடனே பார்த்திங்கன்னா கீழே மேலே தெரியாது, மேலே வர்றது நல்லாவே தெரியும். அந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.